தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு. கோவிட் லாக்டவுனில் அவர்கள் கடை திறந்து வைத்தாங்க அப்படின்னு குற்றஞ்சாட்டப்பட்டு போலீஸாரால் கஸ்டோடியல் டார்ச்சருக்கு உள்ளாகி இறந்து போனாங்க. அந்த விவகாரத்தில் தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிபதி முத்துக்குமரன் இப்பொழுது ஆஸ் வி ஸ்பீக் தீர்ப்பை வாசித்து வருகிறார். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல், அந்த இருவருமே போலீஸாரால் தாக்கப்பட்டதால் அந்த காயங்களால் தான் உயிரிழந்தார்கள் என்பது ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நீதியரசர் கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த போலீஸாருடைய கஸ்டோடியல் டார்ச்சரால் தான் இந்த மரணம் நடந்திருப்பதை சிபிஐ தன்னுடைய சார்ஜ் ஷீட்டில் கூறியிருந்தது. அதை ஊர்ஜிதம் செய்திருக்கிறது இந்த தீர்ப்பு. போலீஸாரால் ஏற்பட்ட இந்த காயங்களால் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது நிகழ்ந்தது என்பது உறுதியாக இருக்கிறது என்று நீதியரசர் தன்னுடைய தீர்ப்பில் கூறி வருகிறார். இந்த தீர்ப்புடைய விவரங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களோடு ஜெகநாத் மதுரையிலிருந்து இணைகிறார். ஜெகநாத், ஓற்றியோ. வணக்கம். குறிப்பாக இந்த சாத்தான்குளம் வழக்கில் தீர்ப்பு வழங்குவதற்காக நீதிபதி முத்துக்குமார் தனது இருக்கையில் வந்து அமர்ந்து விட்டார். தற்போது இந்த தீர்ப்பானது வாசித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த தீர்ப்பு என்று பார்க்கும்போது அவர் குறிப்பிடும்போது இந்த வழக்கு வந்து வழக்கில் ஹிஸ்டரி பற்றி நீதிபதி கூறி வருகிறார். குறிப்பாக அந்த வழக்கு எப்படி நடைபெற்றது, எப்படி பதிவு செய்யப்பட்டது, சிபிசிஐடிக்கு எப்போது மாற்றப்பட்டது, அந்த சிபிசிஐ வந்து எப்படி சிபிஐக்கு மாற்றப்பட்டது, சிபிஐடைய விசாரணைகள் எப்படி எல்லாம் நடைபெற்றது என்பது விவரங்களுடன் இருதரப்பு வழக்கறிஞரும் தற்போது விவரங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கானது பார்க்கும்போது தற்போது செய்தியாளர்களுக்கு நீதிமன்ற மலையிலிருந்து போலீசார் வெளியேறுமாறு கூறிவிட்டதால் தற்போது உள்ளே நடக்கக்கூடிய சம்பவங்கள் குறித்து தெளிவான விவரங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இந்த சாத்தான்குளம் தந்தைமகன் கொலை வழக்கில் இறுதிக்கட்ட விசாரணை முடித்து மதுரை மாவட்டம் கூடுதல் அமர்வு நீதிபதி முன்பு இந்த தீர்ப்பானது வாசித்து வருகிறார். இதில் தந்தை மகன் இருவரும் போலீசாரால் அவர்கள் அடித்துதான் காயங்கள் ஏற்பட்டதாக ஊர்ஜிதம் ஆகிறது என்று தற்போது நீதிபதி முத்துக்குமார் கூறியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து மேலும் பல்வேறு இந்த வழக்கு தொடர்பான இந்த தீர்ப்பினை வாசித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் முதற்கட்டமாக அவர் வாசிக்கும் போது போலீசார் தாக்கியதால் தந்தை மகன் இருவரும் சொன்னது அதை வந்து ஊர்ஜிதப்படுத்துறார் தன்னுடைய தீர்ப்பில். பட் இப்போ கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம கடந்த காலங்களில் தீர்ப்பெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு சென்சேஷனல் வழக்குகளில் ஒருவேளை கன்விக்ஷன் வந்தால் கன்விக்ஷன் ஒரு நாள்லையும் த குவாண்டம் ஆஃப் சென்டென்சிங் எவ்வளவு காலம் தண்டனை அப்படிங்கிறது இன்னொரு காலத்தையும் அறிவிக்கிறத நம்ம பார்த்துருக்கின்றோம். இன்னைக்கு உங்கள் சோர்சஸ் குறிப்பிடுவது என்ன? முழு தீர்ப்பும் இன்னைக்கு வந்துருமா? கன்விக்ஷன் இது கன்விக்ஷன் அண்ட் குவாண்டம் ஆஃப் சென்டென்சிங், இல்லை இது பின்னொரு நாளில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இன்று தீர்ப்பு வழங்குவதாக தான் முன்பு நீதிபதி அறிவித்திருந்தார். அதே நேரத்தில் பார்க்கும்போது இன்று காலை நீதிபதி கூறும்போது இன்று மாலை இந்த தீர்ப்பானது உறுதி செய்யப்படும் என்று அவர் விளக்கம் அளித்திருந்தார். அதன் அடிப்படையிலே தற்போது நீதிபதி இந்த தீர்ப்பினை வாசித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக அவர் வாசிக்கும் போது இன்றே இந்த குற்றம் சாட்டப்பட்ட இந்த குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை என்பதை உறுதியாக இன்றே தீர்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் தற்போது நீதிபதி இன்னும் சற்று நேரத்தில் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். மேலும் இருதரப்பு வழக்கறிஞரிடம் தற்போது இந்த வழக்கினுடைய ஹிஸ்டரியை குறித்து அவர் விவாதித்துக் கொண்டிருக்கிறார். தற்போது போலீசாரால் தாக்கியதால் தான் இவர்கள் உயிர் இழந்திருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்திருக்கிறார் நீதிபதி. அதுதான் 2022 நினைக்கிறேன் சார்ஜ் ஷீட் சிபிஐயால் பதிவு செய்யப்பட்டது. அதுக்கு பிறகும் கூட சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் வந்திருக்குமான்னு தெரியல. அந்த சிபிஐ சார்ஜ் ஷீட்டில் ஜெயராஜ், பென்னிக்ஸ் இருவருமே வந்து கடுமையான டார்ச்சருக்கு உள்ளாகப்பட்டாங்க. அந்த காயங்கள் அதனால் ஏற்பட்ட மரணம் என்று இந்த சிபிஐ சார்ஜ் ஷீட் கூறியது. இப்போது நமக்கு வரக்கூடிய தகவலும் இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. இந்த காயங்களால் மரணங்கள் ஏற்பட்டது என்பது உறுதியாகிறது என்பது நீதியரசர் தீர்ப்பிலையும் கூறுகிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.